கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பண ஆசை இல்லாதவர்களாய் நாம் வாழ வேண்டும். போதும் என்கிற மனது நமக்குள்ளே இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பண ஆசை இல்லாதவர்களாய் நாம் வாழ்கிறோமா? ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை நடத்துகிறார். போதும் என்கிற மனது நமக்கு இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டா இருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று வசனம் சொல்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே போதும் என்கிற மனசு நமக்கு இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக பல தீமையான காரியங்களை செய்து பாவத்திலே சிக்கி இச்சையிலே சிக்கி பல விதமான காரியங்களிலே விழுந்து போய் விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி வாழ்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் பண ஆசை இல்லாதவர்களாய் வாழ வேண்டும். போதும் என்கிற மனதோடு வாழ வேண்டும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவர் நம்மை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை. அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவர் நம்மை நடத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்று வசனம் சொல்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். ஆனால் நாம் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக தீமையான காரியங்களை செய்யக்கூடாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பார், தொழில்களை ஆசீர்வதிப்பார், வியாபாரங்களை ஆசீர்வதிப்பார். நாம் இரவும் பகலும் வேலை செய்யும் போது கர்த்தர் அதை ஆசீர்வதித்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதித்து அதனால் வருகிற வருமானத்திலே நாம் வாழ வேண்டும். ஆனால் இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக பல தீமையான காரியங்களை செய்கிறார்கள். மற்றவர்களுடைய வளர்ச்சியை கெடுக்கிறார்கள், மற்றவர்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறார்கள், மற்றவர்களுக்கு துரோகம் செய்கிறார்கள். கர்த்தரை குறித்த ஒரு பயம் இல்லாமல் துணிகரமாக வாழ்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு நாம் வாழ்கிறோமா? தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறோமா? உண்மையாய் வாழ்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று. ஆனால் ஐஸ்வர்யவானாய் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்று வசனம் சொல்கிறது. பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக குறுக்கு வழியிலே தீமையான காரியங்களை செய்யும் போது கர்த்தருடைய தண்டனை வெளிப்படும். பிரியமானவர்களே, வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் காரியத்து பண ஆசையினாலே காட்டி கொடுத்தான். முடிவோ மரணம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பண ஆசைக்கு இடம் கொடுக்கும் போது, பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போது அது மரணத்திலே கொண்டு போய் விடுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் போதும் என்கிற மனதோடு வாழ வேண்டும். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் போதும் என்ற மனதோடு வாழும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. ஒருபோதும் கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு எதுக்கு பண ஆசை? பணத்தை கொடுப்பது கர்த்தர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் எல்லா ஐஸ்வர்யங்களும் இருக்கும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள் என்று வசனம் சொல்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று வாழ வேண்டும். அதை செய்யாமல் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று
குறுக்கு வழியிலே பல தீமையான காரியங்களிலே சோதனைகளிலே கண்ணியிலே விழுந்து போய் விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகிய துன்மார்க்கமான காரியங்களிலே விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அதை இச்சித்து கர்த்தரை விட்டு விலகி வாழ்கிறார்கள். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறோமா, அல்லது பண ஆசை என்கிற இச்சை நமக்குள்ளே இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். போதும் என்கிற மனது நமக்கு இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய வேலையை ஆசீர்வதிப்பார், நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவன். கர்த்தருடைய பிள்ளைகள் தீமையான காரியங்களிலே சிக்கிக்கொள்ளக்கூடாது. பண ஆசை என்கிற இச்சையிலே விழுந்து துன்மார்க்கமான காரியங்களிலே விழுந்து தீமையான காரியங்களிலே விழுந்து போய் விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். பொல்லாங்கான காரியங்களிலிருந்து நாம் விலகும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உண்மையோடு வாழும்போது, நம்முடைய வியாபாரங்களை உண்மையாய் செய்யும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும் என்று. பிரியமானவர்களே, பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பண ஆசை இருக்கக்கூடாது. பண ஆசையினாலே மற்றவருடைய சொத்துக்களை அபகரிக்க கூடாது. ஏழை எளிய ஜனங்களை ஒடுக்கக்கூடாது. பண ஆசையினாலே மற்றவருடைய பொருட்களை திருடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு வாழ வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பண ஆசையினாலே மற்றவர்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறார்கள். ஏழை எளிய ஜனங்களை ஒடுக்குகிறார்கள். அவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது கர்த்தருடைய தண்டனைக்கு தப்பித்து கொள்ள முடியாது. அதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும். போதுமன்கிற மனதோடு வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் நம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறோமா, பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து கொள்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை நடத்துவார், நம்முடைய குடும்பத்தை நடத்துவார். ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து கரம் பிடித்து வழி நடத்துவார். நித்தமும் நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மரண பரியந்த நம்மை நடத்துவார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க தகுதி உள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புவார். இந்த வேதனைகளோ துன்பங்களோ துக்கங்களோ தீமைகளோ நம்மை தொடாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மெய் துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. உடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுவீராக. யாரெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ, பிள்ளைகள் படிப்பு கேட்ட நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. வேலை காரியங்களில் உள்ள தடைகளை எல்லாம் நீக்கி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால் தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா ரபா ரபா தூர் ராபா கே ரேஷே கே லதன ஹந்தரோ ரபா லபா தன ஹந்தரோ ராஷா கே ரேதின மர ஹதரபா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீபா ரா கே ரேதினே மா சந்தரோ ராக்கா ராக்கா தன ஹந்தரோ. ஆவியானவரே, உடைய கரங்களிலே ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை தொடுவீராக. கர்ப்பத்தின் கனியில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. அண்ணாலை ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தில் தேவ சமாதானத்தை கொடுங்கப்பா.
பிரிவினைகள் தீமையான காரியங்கள் எல்லாம் விலகி போகட்டும். உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்க, பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை சந்திங்கப்பா, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலையில எல்லாம் சாதமாய் மாற்றி கொடுங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனையிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பீராக. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்றது போல பிள்ளைகளை ஆசீர்வதித்து கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா. உடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க, உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க. பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் யாரெல்லாம் வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, பல மாதங்களாக கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களை சுகமாக்குவீராக. ரீபா காரா ஷேகே லாதன ஹதுரபா ரீபா ரபா துரபா கேரே ஷேகே லதன ஹந்தரோ ரபா ரபா லதன ஹந்தரோ ரிஷாக்கே லதன ஹதரபா. உடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கு விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு கோட்டையுமாய் இருக்கிறீர். உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம் அப்பா. எங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் உமக்கு பயந்து வாழ்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக, அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. அப்படி நன்மையினால் நிரப்புங்கப்பா. உடைய கரங்களிலே ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.